ஹீரோயின் வந்துட்டு ஒரு படத்துல வந்து நான் மழை சீன்ல நனையணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அதிகமா காசு கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க. ஓகே. எந்த ஹீரோயின் எந்த அப்படின்னு ஹீரோயின் கேட்கணும். அப்படின்னு நான் கேட்கணும். ஓகே ஃபைன். நான் அவள கெஸ் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஹீரோயின் அப்படின்னு ஓகே, சொல்லிட்டு. அழகி படத்துல தான் நடிச்சிருக்காங்க மோனிகா. ஓகே. ஓகேவா? சோ அவங்களுக்கு தான் வந்துட்டு நதிகள் நனைவதில்லை சொல்லிட்டு ஒரு படத்துல நடிச்சிட்டு நதிகள் இருக்காங்க. நனைவதில்லை. அதான் படம் பேரா? யா யா. நதிகள் நனைவதில்லை. ஒருவேளை நதிகள் நனையாததுனால தான் இவங்க நனைய வைக்கிறாங்க போல இருக்கு டிரெக்டர். சோ அதனால வந்துட்டு இவங்க வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து ஒரு நாள்லயே வந்து அந்த நனையிற சீன், மழையில நனையிற சீன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிரெக்டர். ஓகே. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 டேஸ்க்கு மேல வந்து அது போஸ்ட்போன் ஆயிட்டு இருக்கு. சோ இவங்களுக்கு வந்து ஜல்லு பூச்சிச்சான், ஜுரம் வந்துரும். அதுக்கப்புறம் டாக்டர்ட்ட போணும். டாக்டர்லாம் வந்து நம்ம ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் கூட்டு போய்ப்பாங்க. அதனால வந்துட்டு இவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல்ல வந்துட்டு போக மாட்டாங்களா. இல்ல எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுப்பேன்னு சொல்லுங்க, நான் அப்பதான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ வந்துட்டு இந்த படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கன்ஜஸ்டா இருக்கு. ரொம்ப தொடருவாங்களா, அவங்க நடிக்கிறாங்க. டைரக்டர் காசு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, அதிகமா கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, இதுவே ஒரு பிரச்சனையா இருக்கும். சோ அந்த வகையில வந்துட்டு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நதிகள் நனைவதில்லைன்னு இருக்காங்க. ஆனா ஹீரோயினை நனைய வைக்கிறாங்க. எனக்கு இது மட்டும் தான் ரொம்ப கொலாப்ஸ்டா இருக்கு. அதாவது நதிகள் நனையாதனால, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நதிகள் நனையாதனால ஹீரோயினை வந்து நனைய வைக்கிறாங்க. ஓகே, யாரோ நனைங்கப்பா. ஓகே, இந்த படம் வந்தா நம்ம போய் பார்க்கலாம்ப்பா. அவ்வளவுதான்.